பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் வளைகுடா நாடுகள் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த போர் பிப்ரவரி 22 ஆரம்பித்து கிட்டத்தட்ட மார்ச் 31 நாட்கள் முழுசாக போய் 32 நாள் கலந்து இன்னைக்கு 34வது நாளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். உலகம் முழுக்க இதோட பாதிப்பு இருக்கும் பொழுது இந்த போர் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே கேள்வி தான், இந்த போர் எப்போ முடியும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கான ஒரு இண்டிகேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த போர் அப்படின்றது ஈரானுடைய அணு ஆயுதங்கள், அவங்களுடைய ஏவுகணைகள், அவங்களுடைய ப்ராக்சிக்கலாக இருக்கக்கூடிய HHH, ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி, இது தவிர பிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன் ஜிஹாத் அமைப்பு, இவங்களுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய ஆதரவு என இவங்க அனைத்து இயக்கங்களுமே இங்கே சில பேர் ஆதரித்தாலும் வளைகுடா நாடுகள் முழுக்க இவங்க தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள். இந்த பாயிண்ட்ல தான் இந்த போர் ஆரம்பிச்சது. பட் இப்போ இந்த போருடைய மைய கரு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை இதுக்கு மேலே பிளாக்கேட் பண்ணி வச்சிருந்தா, ஏன்னா இதில் மிக முக்கியமாக பாருங்க, சவுதி, கத்தார், UAE இது 3 மேஜர் நாடுகள். பஹ்ரைன் இருக்கு, குவைத் இருக்கு. இதில் அநேகமான நாடுகள் பார்த்தீங்கன்னா சுன்னி இஸ்லாம் பிரிவை சேர்ந்த நாடுகள். ஈரான் ஒரு ஷியா நாடு. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரைவல்ரி அப்படின்றது எத்தனாயிரம் வருடமா, எத்தனை நூற்றாண்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இதுக்கு மேலே தடை பெற்றிருந்தா இப்போ இந்த நாடுகளுடைய பொருளாதாரம், அவங்களுடைய லாங் டேர்ம் கனவுகள் எல்லாமே பெருமளவுக்கு பாதிக்கப்படும். அதே மாதிரி ஈரானை விட்டுட்டு இப்போ அமெரிக்கா வெளியேறிட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது ஈரான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற இந்த நாடுகளுடைய அடிப்படையே ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும். அடிப்படை ஆட்டம் காணுது அப்படின்னா, சித்தாந்த ரீதியா இந்த இஸ்லாமிக் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்ற போது ஈரான் ஒரு படி மேலே போய் நின்றுடுவாங்க. சவுதிக்கு இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீமசி, இங்கே இருக்கக்கூடிய கத்தார் போன்ற நாடுகள், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது சுத்தமாக காணாமல் போயிடும். இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு இடமா அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக ஈரான் நாளைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கண்ட்ரோல் பண்ணும்போது ஈரானை அனுமதிச்சா மட்டும்தான் இவங்களுடைய எண்ணெய் வியாபாரம் அப்படின்றது நடக்கும். அதுவும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். மூணாவது, இப்போ இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளாக இருக்கக்கூடிய ISIS, அல் கொய்தா, இந்த ஹமாஸ் போன்ற அமைப்புகள் நாளைக்கு ஒரு ரீவைட்டலிட்டியோட தங்கள் வெற்றி பெற்ற, தங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய சித்தாந்த ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள், ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், அவங்களுடைய வெற்றி அப்படின்றது இந்த அமைப்புகளுடைய ரிவைவலையும் ரீவைட்டலைசேஷனையும் அதிகப்படுத்தும். இந்த 3 காரணங்களுக்காக இதுவரை தற்காப்புல இருந்த UAE, சவுதி, இந்த 2 நாடுகள் இப்போ நாங்களும் போர்ல இறங்குவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதற்கான ப்ரிப்பரேஷனையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். சவுதி தான் முதல்ல சொன்னாங்க இந்த போர்ல நாங்களும் இறங்குவோம் அப்படின்ட்டு. நேத்து, அதாவது 31 மார்ச் இரவு வரக்கூடிய செய்திப்படி எடுத்தீங்க அப்படின்னா, UAEயும் இந்த இடத்துல நாங்களும் இறங்குறோம் அப்படின்னு சொல்றத அவங்க கிளியர் கட்டா பார்க்குறாங்க. இப்போ இது வெறும் போஸ்டரிங்கா இல்லை இவங்க உண்மையா இறங்குறாங்களா? எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு ஈரானை அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஒரு போஸ்டரிங் பண்றாங்களா, இல்லை உண்மையாவே இறங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டேஞ்சரஸான கிரே ஜோன்ல இருக்கு. இவங்க வெறும் போஸ்டரிங் மட்டும் பண்ணலை, இது ரியலிஸ்டிக்கான ஃபேக்ட். அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பேசும்பொழுது அந்த மிலிட்ரிக்கான ப்ரிப்பரேஷனையுமே கிளியர் கட்டாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி UAE கடுமையாக லாபி பண்ணிட்டு இருக்காங்க. ஐநாவுடைய ஒரு பாதுகாப்பு ரெசல்யூஷன் தீர்மானத்தை ஒன்று போட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், சென்ட்ரலைஸ்டு ஐநாவுடைய ஒரு ஃபோர்ஸாக உள்ளே கொண்டு வந்து மைன் கிளியரிங் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அபு மூசா தீவுகள், இவங்களுக்கு கார் தீவுகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது அபு மூசா தீவு. அந்த தீவை அமெரிக்காவை கைப்பற்றதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். சவுதியோடைய வெளியுறவு அமைச்சர் பிரின்ஸ் ஃபரான் பேசும் பொழுது வெரி சிக்னிஃபிகண்ட்
கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது அமெரிக்கா இஸ்ரேலோடைய நெரேட்டிவோட இது வேற. இப்போ நீங்கள் யுத்தத்துக்குள்ளே போறீங்கன்னா ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். இல்லை ஈரான் கிட்ட இன்னும் கடுமையான திறனும் அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான நெகுதூரம் போய் தாக்கக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மிலிட்ரி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரானை இவங்க பேசுகிற அளவுக்கு அவங்க கிட்ட பெரிய ஆயுதங்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை இது ரெண்டுமே அசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ கல்ஃப் நாடுகளில் இப்போ உலகத்திலே அதிகமாக ஆயுதங்கள் இறக்குமதி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி. ஸோ பெரிய அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார் அவங்களுடைய நேவியை ஒரு பெரிய லெவலில் வடிவமைச்சிட்டு இருக்காங்க, மாடர்னைசேஷன் பண்ணுறாங்க. அதில் தான் இந்தியாவுடைய முன்னாள் கடற்படை அதிகாரிகள் அந்த ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யும் போது ஸ்பை பண்ணாங்க அப்படின்ற ஒரு சார்ஜில் இவங்க அரெஸ்ட் பண்ணது அப்புறம் வெளியில் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இல்லாமல் இந்த இடத்துல தங்களுடைய சுயமான ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது வேணுன்ற போது யுஏஇயோடைய பிரசிடென்ட் எம்பிசி அவர்கள் ஒரு தனி விமானத்தை எடுத்து நேராக பிரதமர் மோடி அவர்களை பார்த்து 4 மணி நேரம் செஞ்சுட்டு பேசிட்டு போனதில்லை. மிக முக்கியமாக அவங்க ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை கேட்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய ஆகாஷ் தீர் நம்மளுடைய அந்த மிசைல் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் அதை நாங்கள் தங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்லாண்டிக் கவுன்சில் அப்படின்ற இந்த சர்வதேச அமைப்போடைய அவங்களுடைய கணிப்புப்படி ஈரான் வீக் ஆச்சுன்னா யுஏஇக்கு பெருசாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கோ இல்லையோ, சவுதிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றதுல. ஏன்னா ரிலீஜனை யாருக்கு இந்த பக்கம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி, ஷியாக்கள் பக்கம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ இது இந்த பழைய ரைவல்ரியில் யார் ஜெயிக்கிறா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடத்த சவுதிக்கு கொடுக்கும். யுஏஇயோ இல்லை பஹ்ரைனோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் நாட்டோடைய வளர்ச்சி, தங்கள் நாட்டோடைய பாதுகாப்பு, குறிப்பாக துபை அபுதாபி போன்ற நகரங்கள் இதோடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சித்தாந்த ரீதியாக அந்த நாடுகள் உள்ளேயே போகலை, அந்த இடத்த விட்டு வெகு தூரம் அவங்க கடந்து வந்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஹிந்து கோயில்கள்லேருந்து சர்ச்லேருந்து எல்லாமே இந்த நாடுகளில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல மைண்ட் கிளியரிங், அதாவது கன்னி வெடிகளை கிளியர் பண்ணுறது, இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் கவர், அமெரிக்காவுடைய இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் கவர் வேணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சவுதி யுஏஇயோடைய ராணுவ வலிமை என்ன ஈரானுக்கு கம்பேர் பண்ணும்போது? முதல்ல ஏர் பவர் எடுத்தோம் அப்படின்னா சவுதி கிட்ட அநேகமாக உலகத்தோடைய பெஸ்ட் விமானங்கள் எல்லாமே இருக்கு. F-15s இருக்கு, யூரோப் டைஃபூன் ஃபைட்டர்ஸ் இருக்கு, ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கு, F-16s இருக்கு. யுஏஇ கிட்ட ரஃபேலுமே இருக்கு. இதே நீங்கள் ஈரான்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சொற்ப நம்பர் ஆஃப் விமானங்கள் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ ஏர் பவர் கிளியர் கட்டாக இந்த நாடுகள் வர்சஸ் ஈரான்னு பார்க்கும்போது இந்த நாடுகள் கிட்ட அதிகமாக இருக்கு. கடற்படை எடுத்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஃப்ரிகேட்ஸ் நிறையா அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. ஐஆர்ஜிசி கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வாம் போட்ஸ் தான் இருக்கு, சிறு போட்ஸ் தான் இருக்கு. ஸோ அசிமெட்ரி இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி அப்படின்றதுல கண்ணி வெடியை வைக்கிறதுக்கோ இல்லை அதை எடுக்கிறதுக்கான வார் கேப்பபிலிட்டி யுஏஇட்டையும் சவுதிகிட்டையும் பெரிய அளவுக்கு கிடையாது. ஏர் டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா பேட்ரியாட் PAC-3 மற்றும் தாட் இருக்கு, யுஏஇட்டையும் அதே தான் இருக்கு. ஈரான் கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரஃப் எஸ்டிமேட் படி யாராலையுமே அதை துல்லியமாக சொல்ல முடியாது, ஒரு 1000-2000 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். மெயின் விஷயம் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு பேப்பரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சவுதி கிட்ட ஒரு சைசபிள் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் இருக்காங்க, பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவத்தினர் பெருமளவுக்கு அதில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். யுஏஇயை பொறுத்த வரைக்கும் யெமனில் சண்டை போட்ட அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்ககிட்டையுமே ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி இருக்குது. பட் அவங்க ஈரானை மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஈரானை ஏன் மேட்ச் பண்ண முடியாதுன்னா நீங்கள் தாக்குதலுக்கு எதிராளியை விட உங்ககிட்ட 3 மடங்கு போர் வலிமை, இது வீரர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், ஃபைட்டிங் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பெரிய பிரச்சனை இந்த நாடுகளுக்கு என்னன்னா இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர், ட்ரோன், பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகள், சீ போட்ஸ், இதை தடுக்கிற அளவுக்கான இல்லை இதை எப்படி சமாளிக்கணும், இந்த யுக்தி எப்படி இது பண்ணுன்ற அளவுக்கான போர் திறன் இல்லை. அதனால தான் ஜெலின்ஸ்கி அவசரமாக உக்ரைன்லேருந்து கிளம்பி 400 உக்ரைனியர்கள் இப்போது சவுதியில் ஏற்கனவே இறங்கிட்டாங்க, ட்ரோன் ஆன்டி ட்ரோன் எக்ஸ்பர்ட்ஸு. ஏன்னா ஈரானோடைய அந்த ஷஹீத் ரக ட்ரோன்ஸ்களை ரொம்ப டீட்டெயிலாக படித்தவங்க, எப்படி ட்ரோனை வீழ்த்தணும்னு தெரியும், எப்படி ட்ரோனை அவங்களுக்கு சமாளிக்கணும்னு தெரியும். ஸோ அந்த வகையில் உக்ரைனோட ஹெல்ப்போட இதை பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இப்போவுமே ஒரு கப்பல் உள்ள போகுது அப்படின்னா சேஃபா வெளியில வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல 33 கிலோமீட்டர் அகலமா இருந்தாலும் அந்த சேனல்ல போகக்கூடிய ரூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் அளவுக்கு தான் ஆக்சுவலாகவே இருக்கு. இந்த இடத்துல அமெரிக்காவுடைய வலிமை, இஸ்ரேலோட வலிமை இந்த நாடுகள் அருகில் இருந்தாலும் அவங்களால இப்போ அல்டிமேட்டா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த இரு நாடுகள் இழக்கிறாங்க. இந்த போர்ல இறங்குறதுக்கான முடிவை இப்போ ஆல்மோஸ்ட் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ மூணாவது ஒரு பிளகின் உள்ள வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் SMDA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது 2025 செப்டம்பர் 17 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த இடத்துல பாகிஸ்தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. இவங்க போய் அவசரமா இப்ப டாக்குமெண்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க நேரடியா ஒரு போர் இல்ல, சவுதி இன்னும் போர்ல இறங்கல அப்படின்னு சொல்லி நாங்க ஆப்கானிஸ்தான்ல பிஸியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காபூல் மேல ஒரு மனநோயாளிகள் மருத்துவமனையில தாக்குதல் நடத்தி 400க்கும் அதிகமான நோயாளிகளை கொண்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த போருக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு எல்லா எக்ஸ்கியூஸும் சொல்லி பாகிஸ்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த முறை இவங்க இறங்கினாங்க அப்படின்னா ஜனவரி 2024 ஈரான் பாகிஸ்தானுக்கு உள்ள ஒரு டார்கெட்டை அவங்களோட ஏவுகணையில வச்சு தாக்குனாங்க. 900 கிலோமீட்டர் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஷேர்டு பார்டர் இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஷியா இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 20%க்கும் அதிகமா இருக்கிறாங்க. செகண்ட் மோஸ்ட் ஷியா பாப்புலேஷன் வேர்ல்டு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் நம்பர் 1, பாகிஸ்தான் நம்பர் 2. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய தரப்புல இருந்து பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நாங்க அணு ஆயுதம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்ட எங்க கிட்ட செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ எப்போ தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சவுதி தரப்புல சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இதுல வாயை மூடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஈரான் இந்த போர்ல பாகிஸ்தான் இறங்கினாங்க அப்படின்னா ஈரான் பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கு அவங்களுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட், அதாவது பாகிஸ்தானுடைய எல்லையை வந்து அவங்க லைட் அப் பண்ணுவாங்க. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்கள் அங்கே நடக்கும். இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னா உடனடியாக ஆப்கானியர்கள் தங்களுடைய அந்த பழிவாங்கலை அவங்களும் ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டும் ஆரம்பிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் விடுதலை வீரர்கள் மற்றும் கைபர் பக்துன்குவால இருக்கக்கூடிய பஸ்தூனிஸ் அவங்களும் அவங்க ஆக்ஷனை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா இந்த போர் நடக்கக்கூடிய அதே சமயத்தில் பலுச்சிஸ்தான் இருக்கக்கூடிய குவைட்டா நகரத்துக்கு கேஸ் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பைப்பை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்து தீப்பத்தி எரியுது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இந்தியா தயாரா இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இருக்கிறதுலயே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல பாகிஸ்தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பிளண்டா இதுல இருந்து பாகிஸ்தான் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்படியாவது காலில் விழுந்து ஏதாவது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா பாகிஸ்தான் இதுல இறங்காது அப்படின்றது தான் என்னோட அனாலிசிஸ். இறங்கினா அந்த நாடு வந்து சிதறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. என்ன அவங்களால அதிகமா கெயின் பண்ண முடியும்? சவுதி தூக்கி போடுற பிஸ்கட்டை கவிக்கிட்டு வர முடியும். ஒரு மேபி ஒரு $2 பில்லியன் $3 பில்லியன் எடுத்துட்டு வர முடியும். ஸோ அந்த நிலைமையில தான் பாகிஸ்தான் இப்போ இருக்கு. இப்போ ஈரானுடைய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒருவேளை இந்த இரு நாடுகள் இணைந்து இப்போ என்னாவது, அமெரிக்கா, இஸ்ரேல், UAE, சவுதி 4 நாடுகள் ஒன்னா சேர்றாங்க. நாளைக்கு பிரான்ஸோ இல்லை யூகேவே வர்றதுக்கான ஆப்ஷன் கூட இருக்கு. இப்போ 5 நாடுகள் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை இது பண்ண முடியுமோ, டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஹவுத்திகளை வந்து அந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த கணவாயை வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வேலையை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 அராம்கோ நிறுவனத்தோடைய மிக முக்கியமான ஆயில் ரிஃபைனரி எப்படி ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த முறை க்ரூயிஸ் மிசைல்ஸை வச்சு குறிப்பா சவுதியை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஈரான்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய 19 நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வெசல்களை டார்பீடோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ஷியா முஸ்லிம்களுடைய அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்தி பாகிஸ்தான் உள்ளேயே வராம அவங்கள அந்த உள்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி பிஸியா வைக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சைனாவோடைய கார்டை இவங்க புஷ் பண்ண முடியும். நீ ஒன்று எனக்கு இந்த இடத்துல இந்த போரை முடிக்கிறதுக்கான வேலையை பண்ணு, நீ எனக்கு ஆயுதங்களை அனுப்பு, இல்லாட்டி உன்னுடைய எண்ணெய் இதை வந்து நாங்கள் நிறுத்துவோன்ட்டு. பை த வே ஈரான்ல இருந்து LPG இப்போ இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. 2018க்கு பிறகு 16-18க்கு பிறகு இந்தியா இப்போ ஈரான்ட்டு இருந்து கச்சா எண்ணெயும் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வரக்கூடிய அந்த நேச்சுரல் கேஸுமே இப்போ ஈரான்ல இருந்து நேரடியாக வந்துட்டு இருக்கு.
ஏன்னா அமெரிக்கா சைனாக்கு விட ஆல்டர்னேட் சப்ளையர் இந்தியா வந்து பெஸ்ட். ஈரானை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து கப்பல்களை ஈரான் நேரடியாக இந்த பக்கம் அனுப்ப முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த 2 நாடுகள் தனியாக போய் ஈரான்கிட்ட சண்டை போடுமா? கண்டிப்பாக நடக்காது. அப்போது ஒரு நெகோஷியேட்டட் டிரான்சிட்டு ஈரான் மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. பட் பியாண்ட் அ பாயிண்ட் ஈரான் இதை இழுத்தாங்கன்னா இந்த 2 நாடுகள் போரில் குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்தியாவுக்கு இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 40லேருந்து 45 நாள் நம்மளுடைய கமர்ஷியல் க்ரூடோடைய ரிசர்வ்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு வாரம் இது தடைபடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 நாடுகளும் இறங்கினா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிறது, ஒரு 10 நாள் கட் ஆஃப் ஆகிறதுக்கான அபாயம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஒரு 30% இப்போ வரைக்கும் நம்ம க்ரூட் ஆயில் இந்த பேசேஜ் வழியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்என்ஜி எடுத்துகிட்டு வந்த கப்பல்கள் இன்னும் திரும்ப போகலை. அதாவது இந்தியாவுடைய கடற்கரைக்கு வந்து கேஸை கொடுத்துட்டு திரும்ப போக வேண்டிய கப்பல்கள் இன்னும் திரும்பி போகலை. இப்போ எல்என்ஜியோட இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கும். இந்த கலவரம் ஆரம்பித்து லாஸ்ட் ஒரு 10 நாளில் மட்டும் 3,31,000 பிஎன்ஜி கனெக்ஷன்ஸை இந்தியன் கவர்மெண்ட் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. பைப்டு கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் அட்வான்டேஜில் நம்ம இருக்கோம். ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை, டிரான்சிட் வெய்வர் அந்த பகுதிகள்லேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஈரான்கிட்டருந்து ஆயிலும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கேஸும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதே சமயம் இந்த பிரச்சனையில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டாக அமெரிக்காட்டேருந்து இப்போ இந்தியா கேஸ் வாங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு அமெரிக்காவுடைய லீகல் கவர், ரஷ்யாவுடைய ஆயில் மற்றும் ஈரானுடைய இந்த சப்போர்ட், இது 3மே சேர்த்திங்க அப்படின்னா இது ஈரான், சவுதி, யுஏஇ இந்த இடத்துல சவுதி யுஏஇக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இந்தியா போகக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் நம்மளுடைய மக்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க அனுப்பக்கூடிய பணம் அவங்க குடும்பத்துக்கு, நாட்டுக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயம் ஈரான் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸில் வேணும். அப்போ அப்படி இருந்தால் தான் இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும் நம்ம செக்யூர் பண்ண முடியும். ஸோ இது வந்து கிளியர் கட்டாக ஜியோ பாலிட்டிக்ஸில் ஐடியாலஜியும் ப்ளே பண்ணுது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். சவுதி எப்படியாவது இவங்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதும், ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவங்க தங்களுடைய வேலையை அங்கே இருக்க யுஏஇ கல்ஃபில் வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் என்னென்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் அந்தந்த நாடுகள், அவங்க யுஏஇல இல்லை சவுதியிலையோ இல்லை கத்தார்லையோ அந்தந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே சித்தாந்த ரீதியாகவும் சரி, உணர்ச்சி பூர்வமாகவும் சரி, இந்தியா வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாய்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.